இந்திய சுவிசேஷ திருச்சபையின் இசிஐ இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா திருச்சபையுடைய தந்தை பேராயர் திரு எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் இன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணி அளவில் மரணத்தை சந்திச்சிருக்காரு. அவர் இன்றைக்கி மரணம் அடைந்திருக்காருன்ற செய்தியை சற்று முன் தான் சமூக வலைதளங்களில் இசிஐ குழுக்களில் தகவல் வேகமாக பரவுச்சு. அது இன்றைக்கி அவருடைய தன்னுடைய மரணத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவர் மரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. இசிஐயில் ஒரு வரலாற்று நாயகனாக இருந்தவர். இசிஐயுடைய வளர்ச்சி, இசிஐயுடைய எல்லா விதமான ஒவ்வொரு நுணுக்கங்கள்லேயும் அவர் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு திருச்சபைகளை உருவாக்கியிருக்காரு. எல்லா மாநிலங்கள்லேயும் திருச்சபைகள், உதாரணமாக குஜராத், ராஜஸ்தான், இப்படி ஒரிசா, பீகார், இப்படி எல்லா இடங்கள்லேயும் அவர் திருச்சபையை தனி ஒரு ஆளாக அவருக்கென்று ஒரு சில பேரை வைத்துக்கொண்டு, ஆயர்களை வைத்துக்கொண்டு அவர் ஆற்றிய சமூக பணிகள் இதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இசிஐயில் இருந்தது. இசிஐயில் ஒரு மாணவனாக இருந்து, போதகராக இருந்து, அதற்கு பிறகு பேராயராக இருந்து, அதுக்கு பிறகு பிரதம பேராயராகி மாறி, அதற்கு பிறகு அவர் வயது மூப்பு, உடலில் பலவீனம், இது நிமித்தமாக பணி ஓய்வு பெற்று எல்லாராலையும் செல்லமாக தந்தை பேராயர் என அழைக்கக்கூடிய திரு எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் இன்றைக்கி, அதாவது செப்டம்பர் 22 2024 வருஷத்தில் அவர் தன்னுடைய மரணத்தை சந்திச்சிருக்காரு. இது ஒட்டுமொத்த திருச்சபையின் விசுவாசிகளுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. நல்லா இருந்தார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய பேச்சு எல்லாமே கலகலன்னு இருக்கும். அவர் ஒரு திருச்சபைக்கு வந்தார்னாலே அவ்வளோ சந்தோஷமாகிடுவாங்க. அவருடைய பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம்தான். ஐயா வராங்க, எஸ்ரா சர்க்குணம் ஐயா இந்த ஆண்டு விழாவுக்கு வராங்க, இந்த அர்ப்பின் பண்டிகைக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலே சபை மக்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க. அது என்னமோ அது புரியலை. அவருடைய வருகை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பயங்கர உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய நடந்து கொள்கிற விதம் இதெல்லாம் ரொம்பவே மக்களை உற்சாகப்படுத்துவாங்க ஐயா. அதனால் ஐயாவை இழந்து நிற்கிற குடும்பத்தாருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் இன்னும் எத்தனையோ சபை போதகர்களை அவர் வளர்த்து விட்டுருக்காரு. எத்தனையோ பயிற்சி போதகர்களை உருவாக்கியிருக்காரு. ஒன்றுமே இல்லாத ஒரு விசுவாசிகளை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்தியிருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. அவர் திரைமறைவிலிருந்து உதவி செஞ்சது ஏராளம். அதை சொல்ல விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. அதுபோல் ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்பவே மக்கள்கிட்ட கரிசனையாக இருந்து அவர் செய்த சமூக பணிகள் ஏராளம். அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் தலைவர்களெல்லாம் நேரில் வாழ்த்து தெரிவிப்பாங்க. இப்போ கடந்த ஜூலை 19 கூட அவருடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடி இருந்தார். அப்போ கூட தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேரில் எஸ்ரா சர்க்குணம் ஐயாவை வாழ்த்தி சென்றாங்க. அதுபோல் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுபோல் சிறுபான்மையினருடைய துணை தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவரும் நேரில் ஐயாவை வாழ்த்து தெரிவித்து போனாங்க. இப்படி அவருடைய பிறந்தநாளெல்லாம் ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடப்படும். அவர் செய்த சமூக பணிகள் ஏராளம். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு கூட அநேகருக்கு சமூக நலப்பணிகள் செய்வார். சைக்கிள் வழங்குறது, தையல் மிஷின் வழங்குறது, இப்போல் பைக்கு கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நிறைய உதவிகளை அவர் செய்திருக்கிறாரு. திருச்சபையை ரொம்ப உற்சாகமாக வழிநடத்திட்டு போகிறவர். அதனால் ரொம்பவே அவரை இழந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்குமே கனத்த இதயத்தோடு இந்த தகவலை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிரதம பேராயருடைய மறைவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே பேரிழப்பு. ஆனால் அவருடைய மரணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, விஷயங்கள் நிறையா இருக்குது. பொதுவாக என்னுடைய யூடியூப் வீடியோவில் எந்த கிறிஸ்டின்ஸ் சம்மந்தமானதும் நான் போட மாட்டேன். ஆனால் ஐயாவுடைய விஷயத்தை நான் போடாமல் இருக்க முடியல. அதனால் ஐயாவுடைய விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இதில் பதிவு பண்ணுறேன். அதனால் அவருடைய மரணம் ஒரு பாடம். சமூக நல பணியாக இருக்கட்டும், அவர் செய்த கடமைகள், ஆற்றிய உரைகள், அவருடைய பேச்செலாம் ரொம்ப உற்சாகப்படுத்துகிற விதமாக இருக்கும். எல்லாரையுமே அந்தளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். அவர் நல்ல ஒரு தலைவனாக, சிறந்த தலைவனாக சபைகளுக்கு இருந்தார். ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் உடனே நிற்பார். எதுனாலுமே அவர் முன்னே நின்று நடத்தி ஒரு விஷயத்தையுமே
அவர் எல்லாமே சபையின் தலைவருக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருந்தவர். அவருடைய மரணம் நம்மள எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. கனத்த இதயத்தோடு இந்த தகவலை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன்.